வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியா இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் ஒரு மிகப்பெரிய வரலாறு சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்காங்க. இரு தரப்புலையும் மிகப்பெரிய சந்தோஷத்தை வெளிக்காமிச்சிருக்காங்க. நம்மளால பார்க்க முடிஞ்சது காணொலிகளையும் சரி, புகைப்படங்களையும் சரி. ஆனா கண்டிப்பா இன்னொரு பக்கம் அமைதியா வாட்ச் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரம்ப் அவர்கள், அதுவும் அவரோட மவுத் பீஸ் கடந்த 2 மாசமா இந்தியாவுக்கு எதிராக இந்த டாரிஃப் விஷயங்களை எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க அப்படின்றதுதான் தெரியும். ஏதோ வெஸ்டர்ன் நேஷனுக்கு எதிராக இந்தியா செயல்படுற மாதிரியான ஒரு தோற்றத்தை காமிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு யூரோப்பே இந்தியாவோட உங்களுக்கு அப்புறம் வேகமா நெகோசியேஷன் பண்ணி முடிச்சு இன்னைக்கு கையெழுத்து போட்டாங்க. இப்ப யாருக்கிட்ட இந்த பிரச்சனை இந்த ட்ரேட் நெகோசியேஷன்ல இருக்குன்னு உலகத்துக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க இந்தியா அப்படின்றதுதான் நமக்கு தெரியுது. சோ இந்த ஒப்பந்தத்தினால இந்தியாவுக்கு என்ன நன்மை இருக்க போகுது, இது மட்டும் இல்ல ட்ரம்ப்புக்கு ஏன் இது ஒரு மிகப்பெரிய அடியாவும் இருக்க போகுது அப்படின்றது எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் சொல்றதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுசா பாருங்க. நண்பர்கள், சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம், குறிப்பா இப்ப இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் இந்த ட்ரேட் இந்த டாரிஃபே வேண்டாம்ப்பா அப்படின்னு ஒரு பெரிய டீல் போட்டிருக்கிறது. ட்ரம்ப் அவர்களை பொறுத்தளவு அவரு ஏதோ இப்ப ரீசெண்டா ப்ரொடெக்ஷனிசம் சொல்லி நாங்க எங்க விவசாயிகளை பாதுகாக்கிறோம், அது பண்றோம் இது பண்றோம்னு ஒரு தொடர்ந்து இந்தியாவுக்கு பிரஷர் கொடுக்கிற மாதிரியும் பிளாக் பண்ற மாதிரியும் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணா காலில் உழுவாங்கன்ற மாதிரியான ஒரு சில ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு இந்தியா மறைமுகமா இல்ல நேரடியான ஒரு பதில் இந்த ஒரு டீல்னாலேயே போட்டிருக்காங்க. இரு தரப்புலையும், இந்தியா தரப்புலையும் சரி, யூரோப்பியன் தரப்புலையும் சரி, மதர் ஆஃப் ஆல் தி டீல்ஸ் சொல்றாங்க. சோ இது வரலாறு சிறப்பு மிக்க ஒரு ஒப்பந்தமாக பார்க்கப்படுது. சோ இதுல ஒரு மேசிவ் எக்கனாமிக் பிளாக் ஏற்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2 பில்லியன் பீப்புளுக்கு இது ஒட்டுமொத்தமா யூரோப்பியன் யூனியனும் சேர்த்து அதே மாதிரி இந்தியாவும் சேர்த்து 2 பில்லியன் பீப்புளுக்கு இது மிகப்பெரிய லெவல்ல உதவும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. அப்ராக்சிமேட்டா 25% குளோபல் ஜிடிபில இது கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சோ இது ஏன் ஹிஸ்டாரிக் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாரிஃப் எலிமினேஷன் இருக்கு பாருங்க, இந்த டாரிஃபே இல்லாம இந்த ஃப்ரீ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுல பாத்தீங்கன்னா 97 குட்ஸுக்கு இந்த டாரிஃபே இல்லாம அப்படியே ஃப்ரீ ட்ரேட கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு எப்படி அவங்க என்னென்ன பொருட்கள் விற்க போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கார்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்க போகுது. சோ இனியும் கார் விலைகள் கம்மியாக போதா இல்ல வேற மாதிரி தரத்தை எடுத்துட்டு போறாங்களா அப்படின்றதுதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா அதே சமயத்துல செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் செக்டார்லயும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவும் மேற்கொண்டிருக்காங்க. சோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்ட்னர்ஷிப் அப்படின்ற போது ஏதோ ஒரு நாடு ராஜாங்க ரீதியில தொடர்பு வச்சுக்கிறாங்க. சோ அதுக்காக நம்மளும் பதிலுக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்ற மாதிரி இல்ல. உனக்கு இங்க ஏதாவது நீ லேக் ஆறியா, வா உனக்கு இந்த டெக்னாலஜி நாங்க கொடுக்கிறோம், இந்த கேப்பை ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா அமையும். சோ நாளைக்கு ரஷ்யா, நமக்கு இந்தியாவுக்கு ஓப்பன் மார்க்கெட் இருக்குங்க, வெஸ்ட்டுக்கு தான் நிறைய ஃபார்முலா, அதாவது இவங்க கிட்ட தான் வாங்கக்கூடாது, அவங்க கிட்ட வாங்கக்கூடாது. ஆனா இந்தியாவுக்கு அப்படி இல்லை, இண்டிபெண்டா எங்க வேணாலும் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு. புரியுதுங்களா? சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கனால இதை இந்தியா தெளிவா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதன் மூலமா இப்ப கிளைமேட் சப்போர்ட் ஃபண்டுக்காக மட்டுமே யூரோப்பியன் யூனியன் இரு தரப்புக்குமாக இந்த 500 மில்லியன் பவுண்ட் ஒதுக்கி வச்சிருக்காங்க சொல்லப்படுது. ஜியோபாலிட்டிக்ஸ் அலையன்ஸ், டிரான்சாக்ஷனல் ட்ரேட் பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களையும் இரு தரப்புலையும் ஒன்றிணைஞ்சு வேலை பார்க்க போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ட்ரம்ப் அவர்களுக்கு இது ஏன் பெரிய அடி அப்படின்றதையும் பார்த்துரும். அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்கள் அப்படின்றதெல்லாம் வருவோம். சோ இதுல 50% டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ண உடனே ஒரு பெரிய அழுத்தம் யாருக்கு கொடுத்தாரு ட்ரம்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, யூரோப்பியன் யூனியன், ஒட்டுமொத்த யூரோப்பியன் யூனியனுக்கும் கொடுத்தாரு. ஏன்னா ஏப்பா நாங்க இந்தியாவோட சண்டை போடுறோம் உங்களுக்காக தான், நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாது இந்தியாவுக்காக, அதுதான் நாங்க இங்க சண்டை போட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்னடானா
இந்தியா மேல எந்த ஒரு டாரிஃபும் போடாம இப்படி ட்ரேட் டீல் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னாங்க. இப்ப பேசி முடிச்சிட்டீங்களா, அடப்பாவி டீல போட்டீங்களா, அப்ப நான் எதுக்கு இந்த 50% டாரிஃப் போடணும், எதுக்கு எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் டாரிஃப்னு ஒரு 25% டாரிஃப் போடணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இன்னைக்கு ஒட்டுமொத்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனும் இருக்காங்க அப்படின்றதா தெளிவான ஒரு விஷயமா நமக்கு தெரியுது. இது மட்டும் இல்ல, இது டைரக்ட் சிக்னல் யுஎஸோட இந்த டெவலப்மெண்ட்ஸ் எங்கேயோ ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு. நெகோசியேஷன்ல ஏதோ ஒரு விஷயங்கள்ல எதனால யூரோப் அழகா இந்தியாவோட டீலை கிராக் பண்ண முடிஞ்சது, அமெரிக்கா மட்டும் ஏன் இந்த ஜவு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் இப்ப புரிஞ்சிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. சோ முதல்ல யூஎஸ் யூரோப் யூனியன் டைரக்டா ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க. மல்டி போலார் வேர்ல்ட் ஆர்டர் சேஞ்ச் ஆகுது. சோ சூப்பர் பவர்ஸ் இந்தியாலாம் உருவெடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல கமர்ஷியலா ஏதோ ஒரு பிளாக் பண்றது அக்ரெசிவ் டாரிஃப் என்னைக்கும் உதவாது அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் மட்டும் இல்ல, யூரோப் ஊடகங்கள்ல இருக்க முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் அனலிஸ்டும் கருத்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இந்த கோர் ட்ரேட் இம்பாக்ட், இதனால இந்த ஒப்பந்தம்னால என்ன நமக்கு இம்பாக்ட் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாரிஃப் எலிமினேஷன் நம்ம பார்த்துட்டோம். எந்தெந்த விஷயங்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் கிராண்ட் டாரிஃப் கன்செஷன் ஃபார் 97.5% ட்ரேடட் வால்யூம் ஃப்ரம் EU. சோ இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 97.5% 100% ஃப்ரீ ட்ரேடா அமைச்சு கொடுத்திருக்காங்க யூரோப். அது மட்டும் இல்லாம EU 99.5% இதையே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் செக்டார் எது இதனால லாபம் அடையும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, கீ லேபர் செக்டார்ஸ். சோ இதுல மேன் பவர் தான் ரொம்ப முக்கியமான போக்கஸா இந்தியா வச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். சோ எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்ன்றதுல தெளிவா இருக்காங்க. அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காக இந்த மாதிரி லேபர் இன்சென்டிவான செக்டார்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ டெக்ஸ்டைல்ஸ், அப்பேரல்ஸ், லெதரு, ஃபுட்வேர்ஸ், ஜெம்ஸ், ஜுவல்லரிஸ்க்குலாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இதுல என்னன்னா, யூரோப் மட்டும் என்னைக்கும் இந்த ஃபேஷன் விஷயத்துல ஃபேஷன் வேர்ல்டு அப்படின்னு சொன்னா யூரோப் தான். ஸோ இந்த ஃபேஷன் பிராண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி யூரோப்ல இருந்து தான் உருவெடுத்திருக்கு. ஸோ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற யூரோப்புக்கு இந்தியா அழகா நிறைய நாடுகள் டெக்ஸ்டைல்ஸ் கொடுத்திருந்தாலும் இப்ப இந்த டீல்னால இந்தியாவுக்கு ஆர்டர்கள் அதிகமாகும். ஆர்டர் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக இன்னும் வேலையாட்களை அதிகப்படுத்துவாங்க. சோ இதுதான் லேபர் ஓரியன்டா இந்தியா போக்கஸ் பண்ணி இந்த செக்டார்ல எடுத்திருக்காங்க. சோ இயூக்கு அதாவது யூரோப்பியன் யூனியனுக்கு எது லாபமா அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களை பொறுத்தளவு டைரக்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூரோப்னாலே கார்ஸா. சோ ஜெர்மனி குறிப்பா கார் பிராண்ட்ல அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. சோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த காரை பொறுத்தளவு, கார் மேனுஃபேக்சரிங், சோ லக்ஸரி கார்ஸ்லாம் கொஞ்சம் சீப்பரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் முக்கியமா மிஷினரிஸ், கெமிக்கல்ஸ், பாராமெடிக்கல்ஸ், அதுக்கப்புறம் ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ், இந்தியாவால முடியாத விஷயங்கள் தயாரிக்கிறதுக்கு சீன டிபெண்டன்சி இல்லாத விஷயங்களை இப்ப இந்த கேப்பை இந்தியா இதன் மூலமா ஃபீல் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. சோ இன்னொரு கன்சியூமருக்கு என்ன சீப்பர் குட்ஸா இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ சீப்பர்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லக்ஸரி கார்ஸ் இருக்க போகுது. சோ அதாவது அபவ் 25 lakhsக்கு மேல இருக்கிற கார்ஸ் இப்ப யூரோப்ல இருந்து வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அது 10% கம்மி பண்ண போறாங்க. கொஞ்ச நாட்கள்ல, இல்ல ஒரு சில மாதங்களா, இல்ல வருஷங்களா அப்படின்றது தெரிய வரும். செவரல் இயர்ஸ்ன்றது போட்டிருக்காங்க, எவ்வளவு வருஷம் முழுசா சொல்லல. சோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வைன்ஸ் அண்ட் ஸ்பிரிட். சோ இது வைன்ஸை பொறுத்தளவு யூரோப்பியன் யூனியன் வைன்ஸ் 150% இந்தியா டாரிஃப் வச்சிருந்தாங்க. அது இப்ப 20% குறைச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 40% அதர் பிவரேஜஸ்ல குறைச்சிருக்காங்க, ஆல்கோஹால் பிவரேஜஸ்ல குறைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. சோ இது 40% ரெடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. சோ ஃபுட் ஐட்டம், இந்த பேக்டு ஃபுட் ஐட்டம் ஃபுட் ஐட்டம், ஆலிவ் ஆயில், சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் மத்த இந்த பேக்கரி மாதிரியான ஐட்டம்ஸ், சோ இது எல்லாமே இருக்க போது டாரிஃப் அவங்களுக்கு
இருக்க போறதுல டைரக்டா எலிமினேட் பண்றாங்க, இல்ல சில இதுல ரெடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமா இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சர்வீஸ் அண்ட் மொபைலிட்டி. ஸோ ப்ரொஃபஷனல் ஆக்சஸ் வந்து இந்தியாவுக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. குறிப்பா காம்ப்ரிஹென்சிவ் மொபைலிட்டி ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஐடி ப்ரொஃபஷனல்ஸுக்கு, ரிசர்ச்சர்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஈஸியா யூரோப்புக்கு விசா ப்ராசஸிங்கை வந்து ஈஸி பண்றதுக்கான இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து தொடங்கியிருக்காங்க சொல்லப்படுது. ஈஸியா அங்க அவங்களுக்கு தேவை என்ன இருக்கு, ஸோ அவங்களுக்கு இந்த நாலேஜ் டேலண்ட் பூல் வந்து அதிகமா தேவைப்படும். ஸோ அங்கிருந்து இவங்களை பயன்படுத்திக்கிறதுக்காக முயற்சிகள் பண்றாங்க. அதுவும் இந்தியாவுக்கு ஏதோ ஒரு வகையில லாபம் தான். ஏன்னா என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவில தான் அவங்க வந்து ஸ்டே பண்றதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, ஸோ இந்தியாவோட ரியல் எஸ்டேட்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ஒரு பேக் போனா இருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் நம்புறாங்க. ஸோ இது அதுக்கு உதவலாம். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு சில ஒன் ஸ்டாப் ஹப், அது மாதிரி நிறைய இனோவேட்டிவான விஷயங்கள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியாவோட டேலண்ட் பூல வந்து பயன்படுத்துறதுக்காக. இது கண்டிப்பா இந்தியனோட ஐடி செக்டாருக்கு வந்து ஒரு பெரிய பூனா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இது மட்டும் இல்ல, இன்னும் டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ், பினான்சியல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் ஒன்றிணைஞ்சு வேலை பார்க்கறதுக்கான ஒரு சில முயற்சிகள் போட்டிருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரியுது. ஸோ இதான் இன்னைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பத்தி தெளிவான ஒரு காணொலி போடணும்னு சொல்லியிருக்கேன். இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ, இல்ல நீங்க தான் சொல்லணும்னு நினைச்சாலோ, எதுவா இருந்தாலும் தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் யாரால் என்னென்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ நிறைவு செஞ்சுப்போம். கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.